டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா ஜூன் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே உன்னுடைய 6th ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. அதுலேருந்தும் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமேல்ட்டு எக்கனாமிக்ஸ்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருந்து வரும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 6 தரவுகளின்படி இந்தியாவில் மருத்துவமனை பிரசவங்கள் எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், அதாவது மருத்துவமனையில் போயிட்டு பிரசவம் பார்க்கறது எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோன்னா 90.6% அதிகரிச்சிருக்கு, சரிங்களா? எதுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 88.6% அதிகரிச்சிருக்கு, சரிங்களா? இதையே நம்ம சர்வதேசிய அளவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீடித்து நிலைக்கக்கூடிய வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 3ல் மொத்தம் அதில் 17 கோல்ஸ் இருக்குது. அதில் இந்த 3rd கோல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை பற்றி பேசும். அதில் 3ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2030க்குள்ளார 1 லட்சம் மக்கள் தொகையில் பிரசவத்தினால் இறக்கக்கூடிய தாய்மார்களுடைய எண்ணிக்கையை 70 குறைக்கணும் அப்படின்றதான் அதனுடைய வளர்ச்சி இலக்காக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு 3ல் 1ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல அனுபவமிக்க திறமையான மருத்துவ பணியாளர்களை கொண்டு பிரசவம் பார்க்குறதுனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னும் சொல்லுது, சரிங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து என்னென்னா பார்த்துக்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து என்னென்னா சில முக்கியமான ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒன்றிய அரசனுடைய ஸ்கீம்ஸு, சரிங்களா? ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 2005 போடப்பட்ட ஒரு ஸ்கீமு. அடுத்தது ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ராம் அப்படின்னு ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார்னுடைய ஸ்கீமு, சரிங்களா? இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனாவும் இந்த முத்துலட்சுமி அம்மையார்னுடைய ஸ்கீமும் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரசவத்தின் போது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்னா இது கொடுப்பாங்க, சரிங்களா? பணம் வந்து என்னென்னா கொடுக்குறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய மேம்பாட்டுக்கு, அல்லது வந்து என்னென்னா ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க பணியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டுறதுக்காகலாம் கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்தது இந்த முத்துலட்சுமி அம்மையார் ஸ்கீம்லலாம் வந்து என்னென்னா 3 தவணையாக கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இந்த ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னா பிரசவத்திற்காக நீங்கள் வந்து என்னென்னா மருத்துவமனையில் அவுட் ஆஃப் பாக்கெட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கையிலிருந்து பணம் செலுத்துவதை இது மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு, ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, அடுத்த 2வது கொஸ்டின் பார்ப்போம். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6th அறிக்கையின்படி 12லிருந்து 23 மாத குழந்தைகளுக்கு முழு தடுப்பூசி போடும் அளவு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? 87.1% அதிகரிச்சிருக்கு. எத்தனையிலேருந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 83.8% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இதுலேயே நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிஜி கோலில் இது எத்தனாவது கோலில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3.8ல் வருது, சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா 2030க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா அனைத்து விதமான தடுப்பூசிகளையும் வந்து என்னென்னா போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது இல்லாமல் ஒன்றிய அரசில் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, சரிங்களா? ஒரு மிஷன் இருக்குது. அது எந்த வருடம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 25 டிசம்பர் 2014, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த தேதிப்படி பார்த்துட்டோம். இதுலேயே வந்து என்னென்னா நீங்கள் எதுக்கெல்லாம் கீழே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா
ஜனனி சுரக்ஷா யோஜனா என்னைக்கு கொண்டு வந்தாங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரனுடைய ஸ்கீமும் வந்து என்னென்னா எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அந்த மாதிரி வந்து என்னென்னா இதில் இந்த மிஷன் இந்திரா தனுஷ் ஸ்கீமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குழந்தைகளுடைய உயிருக்கே பாதிப்பான ஒரு 12 லைஃப் த்ரெட்டனிங் வாழ்க்கையவே வந்து என்னென்னா அவங்களோட உயிரையே பாதிக்கக்கூடிய நோய்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா தடுப்பூசி போடப்படணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மிஷன் இந்திரா தனுஷ் ஸ்கீம் அப்படின்றது. சரிங்களா? ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தேசிய குடும்ப சுகாதார அறிக்கை 6 படி இந்தியாவின் உலகளாவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் எந்த தடுப்பூசி போடும் அளவு 36% 84% வியத்தகு முறையில் அளவில் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ரோட்டா வைரஸ். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். இதன் மூலமாக என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா உடலில் அதிகமான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்து பற்றாக்குறை ஒரு பக்கம் வந்து என்னென்னா உங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா சாப்பிட்டாலும் இந்த சத்துக்களை வந்து என்னென்னா குடல் உறிஞ்சு உடலுக்கு ஆற்றலாக மாற்றி தர்றதுக்கான இதை வந்து இழந்துரும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ரோட்டா வைரஸ். அடுத்தது 4வது. சரிங்களா? 4வதுல வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் விமன் ஆப்ரேட்டிங் their ஓன் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் த லேட்டஸ்ட் NFHS 6th டேட்டா. சமீபத்தில் தேசிய குடும்ப சுகாதார அறிக்கை 6 தரவுகளின்படி தங்கள் சொந்த வங்கி கணக்குகளை இயக்கும் பெண்களினுடைய சதவீதம் எவ்வளவு சதவீதம் வந்து என்னன்னா உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 89% அதிகரித்துள்ளது. சரிங்களா? இதில் இன்னொன்றும் பார்த்துக்கோங்க, எந்தெந்த இடத்துலலாம் வந்து என்னென்னா பெண்களுடைய கையில் வந்து என்னென்னா அவங்களுடைய கணக்கு அதிகரிச்சிருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்து என்னென்னா பெண் குழந்தைகளுடைய மென்ஸ்ட்ருவல் ஹைஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாதவிடாய் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா கேர்ள் சில்ட்ரனுடைய எஜுகேஷன், இது எல்லாமே அதிகரிச்சிருக்கிறதா தரவுகள் சொல்லுது. ஸோ அதனால் இந்த 89.89ங்கிறது ரொம்ப முக்கியமான டேட்டா. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே காணப்படும் வளர்ச்சி குறைபாடு ஸ்டன்னிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ லோ ஹைட் பர் ஏஜ். சரிங்களா? இதுதான் நம்ம ஸ்டன்னிங்னு சொல்லுவோம். சரி, அந்த வளர்ச்சிக்கு தகுந்த உயரம் இருக்காது. சரிங்களா? வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது. சரிங்களா? எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது எவ்வளோ சதவீதமாக குறைந்திருக்கு அப்படின்னா 29.3. சரிங்களா? எதுலேருந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா 35லேருந்து 29.3 குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இதனுடைய எந்த மாநிலம் இதில் அதிகமாக வந்து என்னென்னா இந்த வளர்ச்சி குறைபாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு பீகாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டன்னிங் அதிகமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியாவின் முதன்மையான நிலத்தடி நியூட்ரினோ ஆய்வுக்கூட திட்டம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைய முன்மொழியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி. சரியா? தேனியில் இருக்கக்கூடிய வருசநாட்டு மலை பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரினோ திட்டம் அமைக்க போகிறாங்க. சரிங்களா? சரி, நியூட்ரினோ திட்டம்னா என்னன்னு சும்மா ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நியூட்ரினோ திட்டம்ன்றது வந்து என்னென்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஹிக்ஸ் போசான் வெடிப்பு நடந்துச்சு இல்லையா,
பெருவெடிப்பு காலத்தின் போது சில அடிப்படை துகள்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம், கிரகணங்கள்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு துகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிக்ஸ் போசான் துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சதுனால கண்டுபிடிச்சவருடைய பேர் வச்சுருக்காங்க, ஹிக்ஸ் போசான் துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இதை வந்து இது பண்ணுறாங்க. தமிழில் சில காலத்திற்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணாங்க. சரிங்களா, காட்ஸ் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இது இந்த காட்ஸ் பார்ட்டிக்கிள்ன்றது கிடையாது, இதுக்கான கதையே தனி. 1925 அமெரிக்காவில் இதுக்காக வந்து என்னென்னா இந்த துகள்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு மனிதநேய சிந்தனையாளர் என்ன பண்ணார் அப்படின்னா, மக்கள் பட்டினியில் இருக்கும்போது வந்து என்னென்னா, எதுக்காக நீங்கள் வந்து ஒரு துகளுக்கு இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, இதை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் பார்ட்டிக்கல்னு சொன்னார். அது காலப்போக்கில் வந்து என்னென்னா காட்ஸ் பார்ட்டிக்கல்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஓகே. அது எங்கே அமைய உள்ளது அப்படின்னா தேனியில் அமைய உள்ளது. அடுத்தது, உலகளாவிய உணவு தர நகர தரவரிசையில் குளோபல் ஃபுட் சிட்டி ரேங்கிங்கில் முதல் இடம் பிடித்த நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டாலியினுடைய நேப்பிள்ஸ். சரிங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு இந்த குளோபல் ஃபுட் சிட்டி ரேங்கிங் இந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா இது என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை வந்து என்னென்னா உலகம் முழுவதும் வந்து என்னென்னா பரவ ஆரம்பிக்கும். சரிங்களா, குறிப்பாக வந்து என்னென்னா இப்போ இங்கே வந்து என்னென்னா டூரிசம் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாமே வந்து என்னென்னா நாங்களும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டுலாம் அதை மாற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான இம்பேக்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது, இந்தியா எந்த தென்கிழக்கு ஆசிய நாட்டுடன் வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியட்நாம். இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப ரேர் தான் கேட்குறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேல்ட்டு வேறு ஏதாவது ஒரு நாடு கூட நம்ம ஒப்பந்தம் செய்வோம். ஸோ சமீபத்தில் உடனே ஏதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குன்னா அதில் ஏதாவது கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சமீபத்தில் இந்திய அரசியலமைப்பை எந்த பழங்குடிய மொழியில் ஓல்ட் சிக்கி எழுத்து முறையை பயன்படுத்தி வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எந்த மொழியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தாலி மொழியில். சரிங்களா, சந்தாலி மொழியில் தான் இது பண்ணாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1925 முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பண்டிட் ரகுநாத ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா, பண்டிட் ரகுநாத ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பண்டிட் ரகுநாத முர்மு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரியா, பண்டிட் ரகுநாத முர்மு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா 1925 வந்து பார்த்திங்கன்னா சாந்தாலி மொழியை கண்டுபிடிச்சார். இந்த மொழியை வந்து என்னென்னா உருவாக்குனதே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டிட் ரகுநாத முர்மு அப்படின்றவர் தான். சரிங்களா, அடுத்ததாக மோர்வீர் என்ற அதிகாரப்பூர்வ சின்னத்துடன் முதலாக கேலோ இந்திய பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பிலாஸ்பூரில். சரியா, மோர் அப்படின்னா என் அப்படின்னு அர்த்தம். சரியா, மோர் அப்படின்னா என், வீர் அப்படின்னா என்னென்னா என் வீரம் அப்படின்னு அர்த்தம். என் வீரம்ன்ற தீமில் வந்து அவங்க பண்ணாங்க. அடுத்தது, மே 31, 2026 அன்று லோகமாதா அகில்யாபாய் ஹோல்கர்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். அவர் எந்த வரலாற்று பேரரசை ஆண்டார் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாலே தெரியும். இந்த ஹோல்கர், சிந்தியா, அதுக்கப்புறமேல்ட்டு பேஷ்வா, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்தோன்னா கேக்வாட்டு, இதெல்லாம் வந்தோன்னா மராத்திய பேரரசோட தொடர்புடையது அப்படின்னு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் இவங்க இருந்தாங்க. அன்றைக்கே வந்துடும்னா பெண் படை, இராணுவ படையெல்லாம் உருவாக்கியிருந்தாங்க.
பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மத்திய பிரதேஷ்லலாம் அது வந்து என்னென்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மகேஸ்வரி சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகேஸ்வரி சாரீஸ் எல்லாம் வந்து என்னென்னா இவங்க காலகட்டத்தில் இவங்க உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அது வந்து என்னென்னா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இது ரொம்ப ஃபேமஸ் அட் ப்ரெசன்ட் டுடே. இன்றைக்கும் வந்து என்னென்னா இந்த மகேஸ்வரி சாரீஸ் எல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுதான். அடுத்ததாக கோவா மாநில அந்தஸ்து தினம் 2026 பின்வரும் எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது அப்படின்னா, கோவாவோட தினம் வந்து என்னென்னா 30 மே. சரியா? 1961 வந்து என்னென்னா நம்ம கோவா வந்து என்னென்னா போர்ச்சுகீஸ்லேருந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் அது யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு. அப்புறம் 1987 வந்து என்னென்னா கோவாவினுடைய கொன்கனி முறை வந்து என்னென்னா அதிகாரப்பூர்வமான மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு 1987 கோவா 30 மே அன்னைக்கு வந்து என்னென்னா மாநில அந்தஸ்து பெற்றுச்சு. அடுத்து இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கேரளாவின் கொட்டயத்தில் எந்த நாளிதழினுடைய 140வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீபிகா மலையாள நாளிதழ். சரிங்களா? இது 140 வருடம் பழமையாக இருக்குது. அதனால் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மே 2026 பிரகதி என்ற பன்முக இராணுவ பயிற்சி எங்கு வந்து என்னென்னா நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உம்ரோய் மேகாலயா. சரியா? இந்த பிரகதி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மீஸ் ஃபார் growth and transformation in Indian Ocean region அப்படின்னு அர்த்தம். பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மீஸ் ஃபார் growth and transformation in Indian Ocean region. சமீப காலங்களாக சில முக்கியமான வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன அதுக்கு விரிவாக்கம் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரேராக கேட்பாங்க. மற்றபடி எஸ்எஸ்சி அதுக்கப்புறமேல்ட்டு ரயில்வே. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சிஆர்பிஎஃப் இதில் இருந்தெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். இந்திய கடலோர காவல்படை சமீபத்தில் தனது முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான யார்டு 1267 இணைத்தது. அதன் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமுத்திர பிரதாப் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலின் மாட்சிமை அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த சமுத்திர பிரதாப் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடலின் மாட்சிமை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சமீபத்தில் பிஐபி தகவலின்படி டிஜி யாத்ரா தொடுதல் இல்லாத விமான நிலைய நுழைவு முறை 38 விமான நிலையங்களில் எத்தனை கோடி பயன்பாடுகளை கடந்துள்ளது அப்படின்னா 10 கோடி. சரி, அப்போ டிஜி யாத்ரா அப்படின்னா என்னென்னா இந்த ஆவண சரிபார்ப்புக்கள்லாம் வந்தனா ஒவ்வொரு தடவையும் வரிசையில் நின்று அதை செக் பண்ணி இது பண்ணிட்டு இல்லாமல் அதை எல்லாத்தையும் பயனாளர்களுடைய வசதியை குறைக்கும் விதமாக எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாம் வந்தனா ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? ஸோ அதை தான் இதை சொல்கிறாங்க.
அடுத்ததாக தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் சமீபத்தில் எந்த 3 தூண்களை மையமாக கொண்டு தேசிய இணையவழி கருத்தரங்கை நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து என்னென்னா அமைப்பு, ஆரோக்கியம், வளம். சரிங்களா? ஸோ ஆர்கனைசேஷன், ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்றதான். சரிங்களா? இன்னொன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தீனதயாள் அந்தியோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனுடைய லான்ச்சிங் டேட்டு என்னைக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? அதை வந்து என்னென்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ஷன் இருந்ததுன்னா அதையும் நாங்களும் போட்டுருவோம். அடுத்தது உலகளாவிய நிதி அமைப்புகள் தொடர்பாக தி கிரேட் சாங்ஷன்ஸ் ஹேக் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கினுடைய முன்னாள் ஆளுநர். சரியா? அவர் ரிசைன் பண்ணார். இவர் தான். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள். இந்தியா தற்போது தனது சூப்பர் கம்ப்யூட்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தேவைகளுக்கு மேம்பட்ட ஜிபியுனா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்டுகளை எந்த தொழில்நுட்ப நிறுவனங்களிலிருந்து இறக்குமதி செய்கிறது அப்படின்னா நிவிடியா. சரியா? அடுத்து பண்டைய சிந்து சமவெளி எழுத்துக்களை கண்டறிந்து விளக்குபவர்களுக்கு $1 மில்லியன் உலகளாவிய பரிசை அறிவித்த மாநிலம் தமிழ்நாடு. இது வந்து என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா அந்த சர்ச்சை போயிட்டுருக்கிறனால வந்து என்னென்னா அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது வந்து என்னென்னா இதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருந்தபோதே அறிவிக்கப்பட்டுருச்சு இது. சரியா? இது ஓகே. யாருடைய சேர் இந்த ஆய்வுக்கான இந்த ஆராய்ச்சி அமைப்பு யாருடைய பேரை வச்சுருக்காங்க அப்படின்னா இராவதம் மகாதேவன் அப்படின்றவருடைய பேரை வச்சுருக்காங்க. அவருடைய சேரில் தான் இந்த ரிசர்ச் நடக்கும். சரியா? அடுத்து உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி திரையரங்கு விழாவாக கொண்டாடப்படும் புகழ்பெற்ற தனு யாத்திரை இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. சரியா? ஸோ இது மொத்தம் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாள் நடக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட கின்னஸ்லலாம் கூட இது இடம்பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்தியாவில் வந்து என்னென்னா கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டிலலாம் கேட்குறதுக்கான சான்ஸு நிறையா இருக்குது. சரியா? அதாவது யூனிட் 2-3 ஹிஸ்ட்ரி அதிலிருந்து கேட்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்தது 24. சரியா? ஸோ 23. சரியா? மத்திய அரசு தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இந்தியாவின் முதல் பன்முனைய தளவாட பூங்காவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க்கு எங்கே அமைய உள்ளது அப்படின்னா ஒப்பேடு, திருவள்ளூர். சரியா? அடுத்தது சிறிய செயற்கைக்கோள் ஏவூர்திகளுக்கான இஸ்ரோவால் கட்டப்பட்டு வரும் இந்தியாவின் 2வது விண்வெளி தளம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா தூத்துக்குடி. இதுக்கு எக்ஸாக்டான பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம். சரியா? சமீபத்தில் ஏற்றுமதி தரவுகளின்படி எந்த முக்கியமான பொருள் ஏற்றுமதியின் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னா எலக்ட்ரானிக் கூட்ஸ். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய 41.7% வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. சரிங்களா? அடுத்தது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 3ஆம் கட்டம் முக்கியமாக எந்த சர்வதேச நிதி நிறுவனத்தின் நிதி உதவியுடன் செயல்படுகிறது அப்படின்னா ஜப்பான் சர்வதேசிய கூட்டு முகமை ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி. அடுத்து தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பெருக்க தலமாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னா மதுரையில் இருக்கிற அரிட்டாப்பட்டி. இங்கே எந்த கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா டங்ஸ்டன் அதிகமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது
இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் சதுப்பு தலங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஆகும். 2026 கணக்கின்படி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சர் தலங்களின் எண்ணிக்கை 20. சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, வைகை நதி சமவெளி நாகரிகத்தின் தொல்பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக அதிநவீன கீழடி அருங்காட்சியகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிவகங்கை. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ திரும்ப என்னன்னா அந்த கீழடியினுடைய டேட்டா மாற்ற சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வருஷத்தெல்லாம் ரிவைஸ் பண்ணி கொடுங்கன்னு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து என்னென்னா அதை நம்ம பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர், சரிங்களா, அவர் ரொம்ப நேர்மையாக அதை என்னென்னா இது பண்ணிட்டே இருக்கார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா, பார்த்துக்கோங்க. அடுத்தது, முன்மொழியப்பட்ட அகத்தியர் மலை யானைகள் காப்பகம் தமிழ்நாட்டினுடைய எத்தனாவது யானைகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5வது. சரிங்களா? இப்போ மொத்தம் என்னென்னா மொத்தம் 5 இருக்குது. ஒன்று என்னென்னா நீலகிரி, அப்புறமேல்ட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அமையப்பெற்றது 2023. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரும் அதே போல் 2023. அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்கன்னா ஆனைமலையும் பார்த்திங்கன்னா 2003. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 2003. அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்திங்கன்னா அகஸ்திய மலை பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோங்க. சில நேரம்லாம் என்னென்னா இந்த எந்த வருஷம் தொடங்கினாங்கன்றதெல்லாம் கூட கேட்பாங்க. சரிங்களா? அதே போல் இதில் இன்னொரு டேட்டாவும் எங்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படின்றது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க, சரியா? அதையும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அடுத்தது, தமிழ்நாட்டிற்கான சமீபத்திய தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின் அறிக்கையின்படி பிறப்பின் போதான பாலின விகிதம் எவ்வளவா எட்டி உள்ளது அப்படின்னா 978. என்னென்னா 946 இருந்து இப்போ 948ஆக உயர்ந்திருக்கு. அடுத்தது, இது ரீசெண்டாக என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அவசரகால விபத்து சிகிச்சை திட்டமான இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 சாலை விபத்தில் நடந்த முதல் 48 மணி நேரத்தில் எவ்வளவு தொகை வரையிலான விலையில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படின்னா 2 லட்சம். சரியா? அடுத்தது, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டின் ஒத்துழைப்புடன் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. சரியா? இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது, புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இந்தியாவின் முதல் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தை தமிழ்நாடு அரசு எந்த நகரத்தில் அமைத்துள்ளது? இதெல்லாம் என்னென்னா ஜாகிரஃபியில் சில நேரம் எந்தெந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்காக இருக்கிறது. இது சென்னையில் இருக்குது. சரியா? இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி எந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜவுளி நகரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சேலம். அடுத்ததாக கடைசி கொஷினு. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் மாநில தகவல் ஆணையத்தின் தற்போதைய தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷக்கீல் அக்தர் அப்படின்றவர் தான். சரியா? இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர். சரியா? இதுக்கும் இவர் என்னென்னா இவர் எந்த பேட்சில் இவர் ஐபிஎஸ் ஆனார் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ அதுவும் போனதாக என்னென்னா எலெக்ஷன் கமிஷனருக்கெல்லாம் இதை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.
ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். இனி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜூன்லேருந்தே அதை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. இதோட நீங்கள் இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும். இல்லை சார் ஜான்வரி பிப்ரவரி எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது? அதோட கண்டினியூ ஆகிற மாதிரியான ஏதோ ஒரு ஸ்கீம் இருந்ததுன்னா அதோட பேக்ரவுண்டில் நாங்களே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் ரெகுலராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.